வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தோற்றாலும் சிஎஸ்கே அணியில் உள்ள குறைகள், தொடர்ந்து சொதப்பும் நட்சத்திர வீரர், அடுத்த போட்டியில் நீக்கம். அதாவது சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றுள்ள ரஹானே அவர்கள் 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் படும் மோசமா விளையாடி வராரு. எஸ்ஆர்ஹெச் அணிக்கு எதிரான போட்டியில் 12 பந்துகளில் வெறும் 9 ரன்களை மட்டுமே எடுத்து சொதப்பினார். அதன் பின் டேரில் மிச்சல் 52 ரன்கள், ருத்ராஜ் கெய்வார் 98 ரன்கள், சிவம் தூபே 39 ரன்களை குவித்து 20 ஓவர்களில் 212 ரன்களை சேர்த்தார். எனினும் சிஎஸ்கே அணி 230 ரன்கள் எடுக்க வேண்டிய இடத்தில் 212 ரன்களை மட்டுமே எடுத்ததாக ரசிகர்களும் விமர்சனத்தையும் செஞ்சு வராங்க. ரஹானே துவக்க வீரராக இறங்கி 12 பந்துகளை வீணடித்ததை காரணம் என்றும் கூறி வராங்க. 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் ரஹானே இதுவரை 9 போட்டிகளில் 170 ரன்களை மட்டுமே குவித்திருக்காரு. அதாவது ஸ்ட்ரைக் ரேட் 123ஆகத்தான் உள்ளது. பேட்டிங் வரிசையில் முதல் 3 இடங்களில் மட்டுமே பேட்டிங் செய்து வரும் ரஹானே இத்தனை குறைவான ஸ்ட்ரைக் ரேட்டுடன் இருப்பது 2024 T20 போட்டிகளில் நடைமுறைக்கு ஒத்துவராத ஒரு விஷயம். இதனையடுத்து பலரும் ரஹானேவை சிஎஸ்கே அணியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரி வராங்க. பலரும் சுரேஷ் ரெய்னாவை சுட்டிக்காட்டி வருகிறார்கள். ரெய்னா தற்போது ஓய்வு பெற்றுவிட்ட போதும் அவருக்கு இன்னும் ஓய்வு பெறும் வயது வரவில்லை என்று பலரும் கூறி வரும் நிலையில் ரஹானேவை நீக்கிவிட்டு ரெய்னாவை சிஎஸ்கே அணியில் சேர்த்தால் கூட அதிகமான ரன்கள் கிடைக்கும் என்று தீவிர சிஎஸ்கே ரசிகர்கள் சோசியல் மீடியாவிலும் கூறி வராங்க. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி 212 ரன்களை குவித்தது. அடுத்ததாக ஆடிய எஸ்ஆர்ஹெச் அணியானது 134 ரன்கள் மட்டுமே எடுத்து படுதோல்வியை அடைந்து இருக்கு. ரஹானேவின் மோசமான பேட்டிங் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. எனினும் அடுத்த போட்டியில் ரஹானேவை நீக்கிவிட்டு ரச்சின் ரவீந்திரா அல்லது சிஎஸ்கே இளம் வீரர் ஒருவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று ரசிகர்களும் கூறி வராங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.